ஹாய் குட் ஆஃப்டர்நூன். யூடியூப்ல இருந்து நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2019 என் பையன் பிறந்து ஒரு 2 மாதம் கழித்து ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஜூலையில் அவன் பிறந்தான், ஆகஸ்ட் கடைசி அந்த மாதிரி டைமில் ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டேன், அதுக்கப்புறம் விலாகிங் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஹஸ்பண்ட் இமிக்ரேஷனை பற்றி கூட வீடியோ போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இமிக்ரேஷனில் வந்து அவங்களுக்கு போய் பேச விருப்பம் இல்லை. அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சதோ அதை வந்து வீடியோவை போட்டாங்க. அதுவுமே ஓரளவுக்கு ரீச் ஆச்சு. அது ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வீடியோ கூட போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகி தான் மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணணும். அதுலேருந்து ஒரு 3 பேமெண்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இருக்கலே ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் தான் எனக்கு கிடைச்சிது. அதுவும் வந்து நான் வீடு வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து நல்லாவே ரீச் கொடுத்தது. கிட்டத்தட்ட 90K வியூஸ் போயிருக்கு. ஸோ அந்த ஒரு வீடியோ மூலமாக தான் எனக்கு வந்து அதிகமாக பணம் வந்தது. எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிறதையே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் டெய்லியும் வீடியோ போடுறேன். கொஞ்சமாக அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் என்னோட யூடியூப் ஸ்டுடியோ. என்னோட நேமில் தான் இருக்குது. 11K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு ஷார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஏப்ரல் 30. இன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். எஸ்டிமேட்டட் ரெவென்யூ பாருங்கள், US$ தான் இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் 28 டேட்ஸில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு காட்டியிருக்கு. $139.83 வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம ரெவென்யூக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஏப்ரல் வந்து இன்னையோட முடியுதா. ஸோ இந்த மாதம் வந்து எனக்கு US$ $144.38 வந்திருக்கு. மார்ச், ஏன்னா அந்த வீடியோ நான் வீடு வாங்கிட்டேன் அப்படிங்கிற வீடியோ போட்டது வந்து மார்ச் கடைசியில் தான். ஸோ அப்போ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு $99 வந்திருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் பாருங்களேன், பிப்ரவரி, ஜனவரி, டிசம்பர், நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே போடவே இல்லை. அதனால் பழைய வீடியோஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெவென்யூ வரும். $3, $2, $3, $3 15 இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இது வந்து எந்த வீடியோ எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கனடாவில் நாங்கள் வீடு வாங்கினோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ. இது வந்து லாஸ்ட்டு 28 டேஸில் தான் $47.54 வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா 95K வியூஸ் வந்து போயிருக்கு. இந்த வீடியோ மொத்தமாக அவ்வளோ போயிருக்கு. ஸோ இதோட ரெவென்யூ வந்து இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன் பாருங்கள். $134.88 வந்து US$ எனக்கு வந்திருக்கு. இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 11,100 அப்படிங்கிற இன்னைக்கு ரேட்டு ஒவ்வொரு நாளும் மாறும். அப்ராக்சிமேட்லாக 11,000 வந்து வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, இந்த ஒரு வீடியோவுக்கு எனக்கு 11,000 வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நாங்கள் ஹவுஸ் வார்மிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து 18K வியூஸ் போயிருக்கு. அதோட ரெவென்யூ பார்க்கலாங்களா. அதோட ரெவென்யூ எவ்வளோனா US$ $21.54 வந்திருக்கு. கிட்டத்தட்ட $1,800 அந்த வீடியோவுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் போட்ட வீடியோஸ்க்கெலாம் கம்மியாக தான் வந்திருக்கு பாருங்க. இந்த 2 வீடியோவுக்கு தான் அதிகமாக வந்திருக்கு. மித்ததுக்கெலாம் இந்தியாவில் வந்து நான் வந்தேன் அப்படின்னா $9, $6, $6.69 மித்ததெல்லாம் கம்மி. ஏன்னா ஹை டு லோ தான் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் இவ்வளோ தான் வந்திருக்கு. அவ்வளோதான். நான் இப்போ ஏப்ரலில் $144 சொன்னேன்ல, அது நம்ம ஊர் காசுக்கு வந்து $12,000. மார்ச் மாதம் எவ்வளோ வந்திருக்குன்னா $8,300. ஸோ இவ்வளோ தான் என்னோட இன்கம். நான் வந்து இதை ஓப்பனாகவே உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோதான்.
ஷார்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரெவென்யூ வராது. இங்கே ரெவென்யூவில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஷார்ட்ஸ்க்கு வந்து 92 சென்ட் தான் வந்திருக்கு மொத்தமாகவே. ஷார்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபரை தான் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 24 சென்ட், 21 சென்ட், 11 சென்ட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அவ்வளோதான். மொத்தமாக லாஸ்ட் 28 டேஸில் $140 வந்து வந்திருக்கு. இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் யூடியூப்லேருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. இந்த சேனலை வந்து நான் ஒரு ஹாபிக்காண்டி தான் ஆரம்பித்தேன். ஏன்னா இங்கே கனடா வந்ததுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. அதுவும் வின்டர் டைமில் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் ஒர்க் எதுவும் பண்ணலை. என்னை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த சேனலை ஆரம்பித்தேன். ஸோ அந்த சேனல் மூலமாக கொஞ்சமாக இன்கம் வருது அப்படிங்கிறது ஹாப்பி தான். ஆனால் $100 $200 வச்சு கனடாவில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். கனடாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது. ஒரு கிராசரி ஸ்டோருக்குள்ளே அவங்க போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா மினிமம் $100 ஆகுது. அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏறிடுச்சு விலை எல்லாமே. நம்ம இந்தியாவிலுமே அப்படி தான். நான் வந்து கனடாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சோண்டு அமௌண்ட் வந்தாலுமே அது வந்து எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா நான் யூடியூப் ஆரம்பித்ததில் ஒரு சின்னதாக நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் எனக்கு. நான் லாஸ்ட் பேமெண்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலையில் தான் வாங்கினேன். $100 வந்து என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இடையில வந்து நான் வீடியோஸ் ரொம்பவும் போடலை. $1 $2 $3ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தது ஒரு $55 இருந்துச்சு. அப்புறம் மார்ச் மாதத்தில் தான் நான் கொஞ்சம், அதாவது $100 வந்து $99 வந்து ஏர்ன் பண்ணேன். அதோட சேர்த்து இப்போ மார்ச்சில் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு 183 கனேடியன் டாலரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வியூஸ் அதிகமாக இந்த அமௌண்ட் அதிகமாக தான் ஆகும். வியூஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட இன்கம்முமே வரும். ஸோ வியூஸ் போகுது போகலை அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு ரீச் கொடுக்கும். இனிமேல் நான் டெய்லி வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோட இன்கம்மை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தமிழ் சைக்கிள் ஓட்டுறியா? இப்போ எல்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்க பாரு கிட்ஸ் எல்லாம். சரி அம்மாட்ட கொடுங்க கைட்டு. இப்படி விடுங்க. தமிழ் அது என்னது? கைட்டு எங்கடா பறக்கவே மாட்டேங்குது. சரி மரத்துக்கிட்ட போடுங்க. வாவ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா எங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.